வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய எதிரிகிட்ட கூட நீங்க பழகுங்க, தப்பு கிடையாதுங்க. ஆனா காரியவாதி இருப்பான் பாத்தீங்களா, நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு, நேரத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஐஸ் வச்சுக்கிட்டு நம்ம கூடவே இருப்பாங்க. ஆனா நம்மளோட கஷ்டமான நேரத்துல மட்டும் அவங்க எங்க போவாங்கன்னே தெரியாதுங்க. அந்த மாதிரி தேவைக்கு மட்டும் நம்ம கிட்ட வந்து பழகக்கூடிய காரியவாதிகள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட மட்டும் தயவு செஞ்சு பழகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்படியே கட் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப 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 ஆபத்தான ஒரு விஷயம். நீங்கள் எதிரிக்கிட்ட கூட பழகலாம், ஏன்னா அவன் தான் நமக்கு எதிரி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். அவன் என்ன செய்வான் அப்படின்னு நம்மளால கணிக்க முடியும். ஆனால் இந்த காரியவாதி இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம கிட்டேயே சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு நமக்கே தெரியாதுங்க. நமக்கே பின்னால ஆப்பு வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்கக்கூடிய காரியவாதிகள் கிட்ட மட்டும் கொஞ்சம் நீங்க தள்ளியே இருங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதுங்க. இங்க சில பேர்லாம் பெருமைக்காக ஒரு சில விஷயங்கள் செய்வாங்க. அந்த விஷயத்துல என்னைக்குமே உண்மைத்தன்மை இருக்காது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்பெல்லாம் புகைப்படத்துல, அதாவது நம்ம போட்டோ எடுக்கிறப்ப மட்டும்தான் சிரிக்கக்கூடிய மனுஷங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. உண்மையாலுமே சிரிப்பு, சந்தோஷம் இது எல்லாமே அவங்க கிட்ட இருக்கா அப்படின்னா அதெல்லாம் கேள்விக்குறிதாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தவங்க பெருமைக்காக வந்து ஒரு விஷயத்த செலவு பண்றாங்க, பெருமைக்காக உதவி பண்ற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்ங்க. அவங்க கிட்ட உண்மைத்தன்மை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உண்மையான அன்போட யார் ஒருத்தர் உதவி பண்றாங்களோ அதுதான் உண்மையான உதவி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இங்க ஒருத்தருக்கு மற்றவங்களுடைய குறைகள் மட்டும் ரொம்ப பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். ஆனா அந்த அடுத்தவங்களுடைய குறைய டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் கிட்ட இருக்கிற குறைகள் ரொம்ப மங்களா கூட தெரியறதே கிடையாதுங்க. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க மேலேயே குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா 1000 குறைகள் இருக்கும், 1000 அழுக்கு மனசுக்குள்ள இருக்கும். அதை வெளியில காமிச்சுக்கவே மாட்டாங்க. அடுத்தவங்களை பத்தி குறை சொல்றதே குறியா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது நிறைய பேரோட வாழ்க்கையில அதுவே வாடிக்கையா கூட இருக்குதுங்க. இங்க மனசுல பட்டது எல்லாம் நீங்க பேசுறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. ஆனா அடுத்தவங்களுக்கும் மனசு இருக்கும், மனசாட்சி இருக்கும், அவங்க மனசுக்கும் வலிக்கும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. ஏன்னா நீங்க மனசுல பட்டதையெல்லாம் படன்னு பேசுறேங்கிற பேர்ல அடுத்தவங்க மனசை நோகடிக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. தயவு செஞ்சு பேசாதீங்க. நீங்க பேசினதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வார்த்தையை எந்த நேரத்திலையும் உங்களால அள்ளவே முடியாது. வார்த்தையால கஷ்டப்படுத்திட்டு மறுபடியும் 1000 தடவை மன்னிப்பு கேட்டாலும் நீங்க பேசின வார்த்தைகளை திரும்ப எடுக்க முடியாது. வார்த்தைகள் விட்டது தான், அள்ள முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க உண்மையான உறவுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த உறவுகளை உதாசீனப்படுத்தி நீங்க என்ன பெருசா சாதிக்க போறீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்ற, உண்மையான உறவுகளை ஒரு நாளும் உதாசீனப்படுத்தாதீங்க. ஏன்னா இந்த காசு பணம் இருக்கு பாத்தீங்களா, காசு பணம் பொருள் இது எல்லாத்தையும் ஒரு தடவை இழந்துட்டோம் அப்படின்னா மறு தடவை கூட நம்ம சம்பாதிச்சுக்கலாம். அதுக்கு மேல கூட, இழந்ததுக்கு மேல கூட நம்ம சம்பாதிச்சுக்கலாம். ஆனா உண்மையான உறவு இருக்கு பாத்தீங்களா, அதை இழந்துட்டோம் அப்படின்னா இழந்தது தான், மறுபடியும் நம்மளால சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்குமே உதாசீனப்படுத்துறதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறமா எதா இருந்தாலும் செய்யுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க யார் வேணாலும் உங்களுக்கு தூண்டுகோலா இருக்கலாம். ஆனா என்னைக்குமே உங்களுக்கு நீங்க மட்டும்தான் ஊன்றுகோலா இருக்கணுங்க. அடுத்தவங்க உங்களுக்கு ஒரு வழி தான் காட்டுவாங்களே தவிர அவங்களே உங்களுக்கு வாழ்க்கை முழுக்கும் வந்து எல்லா விஷயத்துக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி நினைச்சிங்கன்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஒருவேளை அடுத்தவங்களுடைய உதவியால நீங்க உங்க வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு வெற்றியே கிடையாதுங்க. கடைசி வரைக்கும் அவங்க உங்களை சொல்லி சொல்லி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க, என்னாலதான் நீ ஜெயிச்ச அப்படின்னு. அந்த ஒரு சொல்லு நமக்கு தேவையே கிடையாதுங்க. அடுத்தவங்க நம்மளுக்கு வழி காமிக்கிறாங்களா, அதோட போதும். உங்க வாழ்க்கையில உங்களுக்கான வெற்றி பயணத்தை, அந்த பாதையை
நீங்க தான் தேடி போகணுமே தவிர அடுத்தவங்க வந்து உங்களுக்காக நிக்க மாட்டாங்க. அவங்க வந்து உதவி பண்றாங்க அப்படின்னா போதும், என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்களே தொடங்குங்க. அடுத்தவங்களையே எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை அடையணும் அப்படிங்கிறது ஒன்றும் நம்ம விமானத்துல பறக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க அவமானத்தை கடந்து போறது தான் உயர்ந்த இடத்துக்கு செல்வது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ நீங்கள் பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படின்னா பெரிய இடத்துக்கு போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெரிய இடத்துக்கு மீன்ஸ் எந்த இடத்துல அவமானப்பட்டு நின்னீங்களோ அந்த இடத்துல அவமானத்தை தாண்டி வாழ்க்கையில் பெருசாக சாதிச்சு காட்டுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உயர்ந்த இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இங்கே உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நிறைய நேரத்தில் உயர்ந்த மனுஷங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க, தப்பு கிடையாதுங்க. எப்பயுமே உங்களோடு இருக்கக்கூடிய அந்த மனுஷங்க யார் அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் யார் அப்படிங்கிறத மற்றவங்க முடிவு பண்ணுவாங்க. உங்களுடைய மதிப்பும் அப்போ தான் கொஞ்சம் கூடும். ஸோ அதுக்காக உங்களை மதிக்காத உயர்ந்த மனுஷங்க கிட்ட போய் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாதுங்க. எப்போதுமே உங்களை விட ஒரு ஸ்டெப் மேலே இருக்கிறவங்க கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய விதத்தில் அவங்கள பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். வாழ்க்கையில் உயர்வதற்கான அந்த நிறைய விஷயங்களை நீங்கள் அவங்கக்கிட்ட பார்த்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். எப்போதுமே நல்ல எண்ணங்கள் கொண்ட உயர்ந்த மனுஷங்களோட இருங்க. அதுதான் உங்களுடைய மதிப்பை என்னைக்கா இருந்தாலும் கூட்டுங்க. உங்களுக்கு சௌகரியமா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்க எப்போதுமே இன்னைக்கு இருக்கிற மாதிரியே இருந்துக்கலாம். நான் இப்போ ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கேன், எல்லாமே எனக்கு கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, நல்லா தூங்குறேன், நான் ஒரு வேலைக்கு போறேன், போதும் இதுதான் என்னோட லைஃப் போதும் அப்படின்லாம் தயவு செஞ்சு என்னைக்குமே நினைச்சிடாதீங்க. தைரியமா உங்க வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைங்க. புதிய விடியலை நோக்கி முன்னேறிக்கிட்டு போய்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களுடைய வருகைக்காக இங்க வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ என்னைக்குமே இதுவே போதும் அப்படின்னு நின்றுடாதீங்க. வானமே எல்லை, வானத்தை தாண்டியும் நம்ம சாதிக்கிறதுக்கு இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு வாழ்க்கை தான், அதாவது குறுகிய காலம்தான். அந்த குறுகிய காலத்தில் நம்ம நிறைய சாதிக்கணும் அப்படின்னு நினைங்க. இன்னைக்கு என்ன செஞ்சோம், நாளைக்கு என்ன புதுசாக செய்ய போகிறோம் அப்படின்னு அன்னைக்கு உங்களோட வாழ்க்கையை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. புதுசாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு உங்களை நீங்கள் புதுப்பிச்சுக்கிட்டே இருங்க. அப்போதாங்க வாழ்க்கையில் பெருசாக நம்மளால் சாதிக்க முடியும். இதுவே போதும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இப்படியே குண்டு செடியிலே குதிரை ஓட்டிட்டு கடைசி வரைக்கும் உட்காந்துக்கிட்டு அடுத்தவன் மட்டும் அப்படி வாழ்கிறான், இவன் மட்டும் இப்படி வாழ்கிறான்னு அடுத்தவனை பார்த்து வயிற்றெரிச்சல்லையே வெந்து போக வேண்டியதான். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் நாம் முயற்சி பண்ணினா மட்டும்தான் அடுத்தவெல்லாம் மூக்கு மேலே விரல் வைக்கிற அளவுக்கு நாம் உயர்ந்து காட்ட முடியுங்க. இங்கே ஒரு நல்ல மனுஷனை எக்காரணத்தை கொண்டும் தயவு செஞ்சு உதாசீனப்படுத்திடாதீங்க, கஷ்டப்படுத்திடாதீங்க, மோசமாக நடத்திடாதீங்க. ஏன்னா அழகாக இருக்கக்கூடிய கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி உடஞ்சுதான் ரொம்ப கூர்மையான ஆயுதமாக உருவாகும். என்றைக்குமே நல்ல மனுஷனை காயப்படுத்திடாதீங்க. கடைசியில் அவங்களுடைய அந்த சுயரூபம் விஸ்வரூபம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ மோசமாக நடத்தாதீங்க, காரணம் இல்லாமல் ஒருத்தவங்கள மோசமாக நடத்தாதீங்க. அப்படி நடத்தினீங்க அப்படின்னா அதனுடைய விளைவுகள் பயங்கரமாக இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. இங்கே யார் தடுத்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத மட்டும் யாருக்காகவும் நீங்கள் தகர்த்திடாதீங்க, தவிர்த்திடாதீங்க. அதுக்காக உங்களை யாராவது முட்டாள், பைத்தியக்காரன், இவனுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை அப்படின்னு பல விதமாக உங்களை சொன்னாலும் பரவாயில்லைங்க. நிம்மதி இல்லாமல் புத்திசாலியாக இருக்கிறத விட சந்தோஷமாக பைத்தியக்காரனாக இருக்கிறது எவ்வளவோ மேல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்காகத்தானே தவிர அடுத்தவன் என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான்னு அடுத்தவங்களுக்காகலாம் வாழ்க்கை கிடையாதுங்க. உங்களுக்காக நீங்கள் வாழுங்க. பைத்தியக்காரன் சொல்லி போகிறான், முட்டாள்னு சொல்லி போகிறான், எப்படி வேணாலும் யார் வேணாலும் சொல்லி போகிறாங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழ போகிறீங்களே தவிர அடுத்தவங்க வந்து வாழ போகிறது கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. இங்கே எல்லாருக்குமே எல்லா நேரத்துலையும் உண்மையாக இருக்கவே முடியாதுங்க. ஆனால் நமக்காக உண்மையாக இருக்கிறவங்க நம்மளை முழுசாக நம்புகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக உண்மையாக இருக்கலாம், தப்பே கிடையாதுங்க. ஏன்னா அப்படி இருக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் மனுஷ பிறவியே கிடையாது. இங்கே மிருகங்கள் கூட நம்ம மேலே யார் பாசம் காட்டுறாங்களோ அவங்களுக்கு உண்மையாக இருக்கும்.
ஆனால் மனுஷனாக இருக்கக்கூடிய நாம் அந்த மாதிரி உண்மையாக இருக்கிறவங்களுக்கு நாம் உண்மையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனுஷ பிறவியே கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய ஃபோனில் அந்த ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால தான் நான் வந்து கீழே வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ காலம் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளை பலவிதமாக சோதிக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. நான் எங்கேயாவது வெளியில் போனாலும் இப்படி கையில் ஃபோன் வச்சுட்டு தான் வீடியோ போடுவேன். வேறு எங்கேயாவது ஸ்டாண்ட் இல்லாத ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப நேரம் கையில் பிடிச்சிட்டு தான் போட்டாகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஃபோனை வந்து கீழே வச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன், இல்லை என் வாழ்க்கையில் பல விஷயங்களை கடந்து வந்து நான் சாதிச்சிருக்கேன் அப்படின்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.